நமது அண்ணன் தம்பி நம்முடைய உறவினர்கள் தான் இந்த துறையில இன்ஸ்பெக்டராகவும் சப் இன்ஸ்பெக்டராகவும் கான்ஸ்டபிளா இருந்திருக்காங்க. இவங்க தான் மக்களை வந்து ரொம்ப பயங்கரமா துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு கமிஷன் அமைச்சாங்க. சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம். அந்த சீர்திருத்தம் கொண்டு வந்த முதல் கமிஷனுக்கு பேரு டார்ச்சர் கமிஷன். ஸோ இந்த மாதிரி காவல் நிலைய மரணம் என்பது ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்ச்சி. சரி, இறந்து போன ஆள் வந்து பல குற்றவாளியாக இருப்பார், குற்றவாளியாக இருப்பான். குற்றவாளி இல்லாமலும் இருக்கலாம். குற்றவாளி இல்லாமல் இருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படிதான் வந்து தூத்துக்குடி சம்பவம் வந்து அது விளக்கி அங்க நடந்ததுன்னா அதுதான் இருக்கும்போது ஒரு ஆள் இறந்தார். இறந்த உடனே அந்த ஜாதியை சேர்ந்தவங்க ஓடி வந்துட்டாங்க. வந்து இன்ஸ்பெக்டர் அடிச்சு தான் கொண்டாரு. தற்போதைய மாண்பு ஸ்டாலின் அவரை பொறுத்தவரை அந்த துறைக்கு வந்து விருது இந்தியாவில் கிடைக்கிறது பாரத். ஆனால் ஒரு காவல்துறைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருது என்னன்னா ஜனாதிபதி இது வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு 75 வருஷமா கிடைக்காம இருக்கு. பட் ஆனால் சமீப காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அலிகேஷன்ஸாகவே இருக்குது. உதாரணத்துக்கு வந்து விசாரணை கைதிகளை வந்து காவல் நிலையத்தில் வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய விதங்கள் வந்து அதில் பெரிய குற்றச்சாட்டுகளும் இருக்குது. உங்களுக்கே வந்து நல்லா தெரியும், தூத்துக்குடியில் வந்து அந்த ஃபெலிக்ஸ் அவங்களுடைய சம்பவம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கெட்ட பெயரை உருவாக்கக்கூடிய சொல் தானே சார் உருவாகி இருக்கு. இதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க? காவல் நிலையங்களில் கைதிகளை வந்து துன்புறுத்துறது, இல்லாட்டி காவல் நிலைய மரணங்கள், இல்லை காவல்துறையினர் பொதுமக்களை சில நேரங்களில் நடந்து கொள்ளக்கூடிய விதம், இது வந்து முதல் ஆரம்ப காலத்திலிருந்தே இது காவல்துறை மீது இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தான். காவல்துறை ஆரம்பிக்கப்பட்ட காலம் 1856 1861. நான் வந்து இருந்த அதே அலுவலகத்தில் தான் காவல்துறை தலைவரே உட்கார்ந்துருக்காரு ஒரு காலத்தில். அந்த காவல்துறை வந்து சில ஆண்டுகள்லேயே காவல்துறை மேலே இந்த பெரிய குற்றச்சாட்டு வந்து, இத்தனைக்கும் அவன் வெள்ளைக்காரன் கிடையாது, காவல் நிலையத்தில் இருந்தவங்கெல்லாம் பெரிய பதவியில் வெள்ளைக்காரங்க இருந்திருக்காங்க. நமது அண்ணன் தம்பி நம்முடைய உறவினர்கள் தான் இந்த துறையில் இன்ஸ்பெக்டராகவும் சப் இன்ஸ்பெக்டராகவும் கான்ஸ்டபிளாக இருந்திருக்காங்க. இவங்க தான் மக்களை வந்து ரொம்ப பயங்கரமாக துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு கமிஷன் அமைச்சாங்க. இப்போ வந்து போலீஸ் கமிஷன் ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம். அந்த சீர்திருத்தம் கொண்டு வந்த முதல் கமிஷனுக்கு பேரே டார்ச்சர் கமிஷன். ஓகே, டார்ச்சர் கமிஷன். அதாவது காவல்துறையினர் அந்த காலத்தில் 1856 பொதுமக்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்படி இருக்கக்கூடாது, மனிதாபிமான முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வெள்ளைக்காரன் சொல்கிறான். ஸோ ஃபால்ட் அவன் மேரில் கிடையாது. வெள்ளைக்காரன் என்ன சொல்கிறான், சட்டத்தின்படி நீதியின்படி நீங்கள் நடந்து கொள்ளணும். தப்பு பண்ணாங்கன்னா கைது பண்ணுங்க, 24 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் வச்சுக்காதீங்க, நேராக கொண்டு நீதிபதியை ஒப்படைச்சிருங்க, அவர் வந்து சிறைக்கு அனுப்புவார். நீங்கள் இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி இந்த வழக்குகளை அவங்க மேலே தண்டனை வாங்கி கொடுங்க, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி சட்டங்கள் சொல்லுது. ஆனால் காவல் நிலையங்களில் பெரும்பாலும் நீங்கள் வந்து காவல் நிலைய மரணங்கள் நடக்கிறது ஒரு முக்கியமான காரணம் திருட்டு வழக்குகள் நடக்கும். ஒரு வீட்டில் உள்ள நகையெல்லாம் திருட்டிட்டு போயிடுவாங்க. சில கொடூரமாக தாக்கி கூட முன்னாடி காலத்தில் ரொம்ப மோசமான குற்றங்கள்லாம் நடக்கும். ஒரு வீட்டில் புகுந்து அடித்து பெண்களை எல்லாம் கட்டி போட்டு, ஆண்களை எல்லாம் கட்டி போட்டு, பெண்களை எல்லாம் வந்து பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கி எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. நிறைய கும்பல்கள் இருந்தது. அப்படி ஆந்திராவிலேருந்து கும்பல் வரும், வட இந்திய கும்பல் வரும், தமிழ்நாட்டிலே பல கும்பல்கள் இருக்குது. நான் நிறைய வழக்கில் விசாரிச்சிருக்கேன். அந்த குடும்பத்தில் இதை விசாரிக்கிற அதிகாரி வந்து ஆளை பிடிச்சிடுவார். இதில் என்ன ஆகுன்னா, பரம்பரையாக குற்றம் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, தெரியுதுங்களா? அவங்க வந்து நீங்கள் பிடிச்ச உடனே எல்லாம் ஒன்றும் சொல்லலாம் மாட்டாங்க. அவங்க வெல் ட்ரெயின்டு, கொன்னா கூட சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து சிசிடிவி கேமரா இருக்குது, இல்லாட்டி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, நீ தான்ப்பா இந்த மாதிரி வந்து கொள்ளை அடிச்சிருக்கிற, அந்த நகையெல்லாம் எங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இங்கே ஆனால் எங்கள் வக்கீல்கிட்ட பேசுங்க முடியுமா? இப்போ வந்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஸோ காவல்துறை என்ன பண்ணணும்னா அவனை அடிப்பாங்க, அடிச்சாக்கா சொல்லிடுவான் அப்படின்னு. சிலர் வந்து இதில் வந்து இறந்துடுவாங்க. ஆகும்னா இது மனித உரிமை மீறல், ஒரு ஆள் இறந்துருக்கிறாரு காவல் நிலையத்தில். அப்படிங்கிற போது பயங்கரமான வழக்குகள் அவங்க மேலே கைது செய்யப்படுவாங்க. சிபிசிஐடி விசாரிப்பாங்க, நடக்கும். இவங்களை காவல்துறையோட நிலைக்கிடுவாங்க, ஜெயிலுக்கு கூட போக வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி காவல் நிலைய மரணம் என்பது ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்ச்சி. ஆனால் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சரி, இறந்து போன ஆள் வந்து பழைய குற்றவாளியாக இருப்பான், இல்லை புது குற்றவாளியாக இருப்பான். இல்லை குற்றவாளி இல்லாமலும் இருக்கலாம். குற்றவாளி இல்லாமல் இருக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் காவல்துறை ஒருத்தனை கைது பண்ணாது. சந்தேகம் இல்லாமல், இல்லை எவிடன்ஸ் இல்லாமல் காவல்துறை யாரையும் காவல் நிலையத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. இவரை யாராவது பார்த்துருப்பாங்க, இல்லாட்டி இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், இல்லாட்டி இவருடைய ஃபோட்டோகிராஃபி இருக்கும், இல்லாட்டி வீடியோ இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் பெரும்பாலும் தாக்க மாட்டாங்க. பட் சில
அபூர்வமாக அப்படிதான் வந்து தூத்துக்குடி சம்பவம் வந்து தூத்துக்குடி சம்பவம் வந்து அது நடந்தது. விளக்க முடியாத ஒரு சூழ்நிலை விசாரணை நடந்துட்டு இருக்குது. எனவே நான் அதை பற்றி ஒன்றும் பேச விரும்பல. ம். இது போன்ற காவல் நிலைய மரணங்கள் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும்போது இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது அப்படின்னு காவலர்களுக்கு நாங்கள் பயிற்சியை கொடுத்துருக்கோம். அதாவது எல்லா ஜோன்ஸ்லையும் அதிகாரிகளை வர சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா காவல் நிலைய அதிகாரிகளையும் வரவழைச்சு ம். தமிழ்நாட்டில் காவல் நிலைய மரணங்கள் இருக்கக்கூடாது ம். அப்படின்னு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஓகே. அந்த பயிற்சியின் போது ஒரு நாடகத்தையே நடிச்சு காட்டி ம். ரோல் பிளே, அதாவது இந்த காவல் நிலைய மரணம் நடக்கும்போது அந்த ஒரு ஆள் இறந்துடுவார், குடும்பம் கஷ்டப்படும். அதை விட பெரிய சிக்கலுக்கு உள்ளாகக்கூடியது நீங்கள் அதிகாரிகள் தான். உங்கள் மேலே வழக்குகள் வரும், உங்களை காவல்துறை விட்டு நீக்குவாங்க, உங்கள் குடும்பங்களுக்கு வருமானம் இருக்காது, அடுத்த கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் இந்த குற்ற வழக்கில் இருப்பீங்க. எனவே இதை மாதிரி செய்யாதீங்க, தேவையும் இல்லை. ஒருவேளை நமக்கு குற்றங்கள் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தால் கூட அப்படி விட்டுருங்க. ஒருவேளை நகையை ரெக்கவர் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அதுக்கு இது ஒரு ஆளை சாகிறத விட இது பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லி கூட ஒரு ரிட்டையர்டு டிஐஜி இருந்தார், அவருக்கு பேர் அசோக்குமார். அவருக்கு இதில் ரொம்ப அக்கறை, யாருமே காவல் நிலையத்தில் இறக்கக்கூடாது அப்படின்னு. அவர் மூலமாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு ட்ராமானா நல்ல நல்ல ட்ராமா நடிக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு ஒரு நபர் வந்து எந்த சூழ்நிலையில் இறக்குறாரு, அதுக்கு பிறகு என்ன நடக்குது, இந்த அதிகாரிகள் என்ன ஆனாங்க, இப்படிப்பட்ட ஒரு ட்ராமா போட்டு இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இவ்வளோ சொன்ன பிறகு சில வேளைகளில் இந்த காவலர்களை அடித்து தான் ஒரு ஆள் இறப்பான்ட்டு கிடையாது. சில நேரத்தில் இப்போ நீங்கள் காவல் நிலையத்துக்கு வந்து ரொட்டீனாக வந்து கையெழுத்து போட வரவங்களே காவல் நிலையத்தில் ஹார்ட் அட்டாக்ல இறக்கலாம். ஆனால் அதுவும் காவல் நிலைய மரணம் மாதிரி தான் வரும். அங்கே நடந்ததுன்னா பொறுப்பில் இருக்கும்போது ஒரு ஆள் இறந்தாருங்க. இறந்த உடனே அந்த ஜாதியை சேர்ந்தவங்க என்ன ஓடி வந்துட்டாங்க, வந்து இன்ஸ்பெக்டர் அடிச்சு தான் கொண்டாரு. ஆனால் அந்த ஆளுக்கு அம்மா ஒய்ஃபும் கூட போயிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், நான் தான் கூட்டிகிட்டு போனேன், அவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்தது, எனவே நாங்கள் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. ஆனால் அது ஒரு வழக்கு தான், காவல் நிலையத்தில் இறந்த வழக்கு தான். விசாரணையில் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு, நமக்கு சிசிடிவி கேமரா. ஸோ இதை விட காவல் நிலையத்தை விட ரொம்ப வல்லனபிளாக இருக்கிறது சிறைத்துறை. நான் சிறைத்துறையில் வேலை பார்த்துருக்கேன். இன்னைக்கு சிறைத்துறையில் ஒரு 20,000 22,000 பேர் ஜெயிலில் இருக்காங்க. அங்கே அடிக்கடி ஒரு சிலர் இறப்பாங்க. இது அவங்களுக்கு உடல்நல பாதிப்பில் இறக்கலாம், சூசைட் பண்ணி இறக்கலாம். அதுவும் பண்ணக்கூடாது. இருந்தாலும் சிலர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஊரில் ஏதாவது சண்டை நடந்திருக்கும், அடிக்கடி வாங்கியிருப்பாங்க, உடல்நல மோசமாக தான் வந்திருப்பாங்க, அதோட பாதிப்பு இங்கே மரணம் நடந்திருக்கலாம். இல்லை காவல்துறையினர் தாக்கி கூட அப்புறமா சிறைத்துறையில் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிறை அதிகாரிகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க தொட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த நபர் இறந்துருப்பார். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். அதுக்கு என்கொயரி, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இப்படிலாம் இருக்குது. ஸோ காவல்துறைக்கு தான் அது ஒரு பெரிய கஷ்டம். எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் சுத்தமாக நடக்கக்கூடாது என்பது தான் காவல்துறையுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் சில சூழ்நிலைகளில் இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டுது. நான் வந்து 36 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரம்ப காலங்களில் காவல்துறையினர் வந்து குற்றவாளிகளை தாக்குறது, கண்மூடித்தனமாக தாக்குறது எல்லாம் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ வேணால் பாத்ரூமில் வலிக்கு விழுகிற சம்பவம் அதிகமாக நடக்கிறதா பொதுமக்கள் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறாங்களே சார். ஏன்னா போகிறாங்க விசாரணைக்கு, அதுக்கப்புறம் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கையில் கட்டு காலில் கட்டுங்கிற ஒரு சம்பவம் நடக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது காவல்துறையினர் ஒரு ஆளை கைது பண்ணும்போது அந்த நபர் வந்து கைதுக்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்னா, அல்லது கைது பண்ண காவல்துறையை வந்து தாக்குனார் அப்படின்னா, காவல்துறையினர் குறைந்தபட்ச பலன், பாத்ரூமில் வலிக்கிறாரு இருக்குல்ல, அது கையில் அடிச்சிருப்பாங்க, அதுதான் பாத்ரூமில் வளர்க்கணும்னு சொல்லுறீங்க. ஓகே. ஸோ குறைந்தபட்ச பலன் வந்து பிரயோகிக்கலாம். ஓகே. குறைந்தபட்ச பலன். ஒரு முறை வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து நிறைய மத ரீதியான கொலைகள் நடக்கும். ஓகே. முதல்ல வந்து வெள்ளூரில் ஒரு நபரை கொலை பண்ணாங்க, வள்ளியப்பன் சொல்லிட்டு. அப்புறம் வந்து ராமநாதபுரத்தில் கொலை பண்ணாங்க. அப்போது வந்து காவல்துறை என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் அவசரப்பட்டு சம்பந்தமில்லாத ஆட்கள் கைது பண்ணாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா இதே மாதிரி கொலைகள் தொடர்ந்து நடந்தது, மத ரீதியான கொலைகள். அப்போ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு ஒரு திறமையான இன்ஸ்பெக்டர் ஒரு ஆள், அவர் ஆந்திரா பக்கத்தில் அந்த நகரி பக்கத்தில் தான் குற்றவாளிகள் இருக்காங்கன்னு சொல்லி அங்கே தேடி போனார். அவருக்கு பேர் லக்ஷ்மணன். அவன் என்ன பண்ணிட்டாருங்க, லேடிஸ் எல்லாம் கூட இருந்திருக்காங்க, வாங்கன்னு சொல்லி வரவழைச்சிட்டுங்க கதை போட்டிட்டான். போட்டு அவர் அட்டின்னு அடித்து மண்டையெல்லாம் பிளந்து போச்சு. அந்த சுச்சுவேஷனில் வெளியே இருந்தவங்க டோரை உடச்சி வந்து கைது பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ அங்கே உள்ளவங்கெல்லாம் பூரா ஆட்டி கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணால் தான் அந்த நேரத்தில் அவங்க அடங்குவாங்க. இல்லாட்டி ஒரே பிரச்சனை பண்ணிவிட்டு கேமரா வச்சு போட்டோ பிடிச்சிட்டு காவல்துறையை வந்து பின்வாங்கிற மாதிரி வச்சுருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. ஒரு சில காவல்துறை அட்டாக் பண்ணுவாங்க,
ஒரு அட்டாக்னா உண்மையிலே அட்டாக் பண்ணுவாங்க. ம், ம். அட்டாக் பண்ணி இறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தலைமை பதவியில் இருக்கும்போது கூட திருச்சியில் ஒரு 2 சாதாரண குற்றவாளிகள் அவரை பிடிச்சி கொண்டு போயிட்டுருக்காரு. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி கீழே இறங்கி கல்லால் அடித்து கொண்டாங்க அந்த இன்ஸ்பெக்டர். ஐயோ! பார்த்தீங்கன்னா வில்சன் அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் அவரை வந்து சுட்டு கொண்டாங்க கன்னியாகுமரியில். எப்படி சுட்டானுங்கன்னா அவன் வந்து சுட்டவன் வந்து ஒரு தீவிரவாத கும்பலோட தொடர்பில் இருக்கான். ம். அவங்க சொன்னாங்களாம், நீ நாளை காலைல எழுந்திரிச்சு பார்க்குற முதல் போலீஸ் ஆஃபீஸர் அவன் யாராக இருந்தாலும் சரி அவனை சுட்டுட்டு எங்களுக்கு தகவல் கொடு அப்படின்னு இருக்காங்க. அவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டான். ஸோ நிறைய இது போன்ற நிகழ்ச்சிகள் சிலது வெளியே வராது. வெளியில வராது. ஏன்னா நம்ம செத்துப்போனா வந்துடும். ம். நல்ல அடிபட்டா கூட அதிகாரிகள் சொல்ல மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அதிகாரியை வந்து படிச்சுன்னா பிடிச்சி கொண்டு போய் பேன சட்டையெல்லாம் கழட்டி கேப்பெல்லாம் கூட கழட்டி அவரை விட்டாங்க. ஆனால் அவர் சொல்லலை. சொல்லுங்க. ஸோ இதுபோல் காவல்துறையினர் தாக்கக்கூடிய அவங்க பக்கம் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. பொதுமக்களுக்கு தெரிஞ்சது ஒரு வருஷம் அப்படிங்களா? நிறைய இடங்கள்ல காவல்துறையினரை தாக்குறதுக்கான நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காது, காவல்துறை பிடிக்காது, ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் அடி வாங்கியிருப்பாங்க, குற்றவாளியாக இருப்பாங்க. ஸோ இது போன்ற சூழ்நிலையில் காவல்துறை வந்து குறைந்தபட்ச பலன் இந்த குற்றவாளிகளுக்கு மேலே நடத்தி கைது பண்ணுறது இருக்குது. இல்லை வேணும்னே மனப்பூர்வம் செஞ்சுருக்காங்கன்னா அதுக்கு என்கொயரி, விசாரணைகள், தண்டனைகள்லாம் இருக்குது. இப்போ சமீப காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்கவுண்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. அதுவும் ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை வழக்குக்கு பிறகு அதிகப்படியான என்கவுண்டர்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்க முடியுதே சார். அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? குற்றவாளிகள் வந்து காவல்துறையினர் தாக்கும்போது அவங்க திருப்பி பலன் பிரயோகித்து இறக்குறது அப்படிங்கிறது காலகாலமாக நடந்துட்டு இருக்கிறது தான். ஆனால் அது ஒருவேளை இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும், இந்த மாதிரி இல்லை அவர் ஒன்றும் பண்ணலை, வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படி வரும்போது அது சம்மந்தமான விசாரணைகள் நடக்கும். உண்மையிலேயே அவங்க பலன் பிரயோகிக்கும் போது அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது சிபிசிஐடி விசாரணை இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்குது. அந்த என்கொயரிக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. ஓகே சார். சார் கிட்டத்தட்ட 4 சீஃப் மினிஸ்டர் கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து எப்படி சார் இருந்தது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது? நான் தமிழ்நாடு காவல்துறையில் சேரும்போது அப்போது முதலமைச்சராக இருந்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆனால் வந்து அப்போது நம்ம இருக்கக்கூடிய அந்த லெவலுக்கும் சிஎம்முக்கும் நமக்கு நேரடியான தொடர்புலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து டிசி அடையார் அந்த போஸ்ட்டில் இருக்கும்போது முதலமைச்சருடைய கோபாலபுரம் வீடு என்னுடைய காவல் நிலைய எல்லைக்குள்ளே தான் இருந்தது. ஸோ நான் காலையில் போய் அவரை அனுப்பிச்சி வைப்பேன். அவர் செக்ரட்டரியிலேருந்து வரும்போது அவரை ரிசீவ் பண்ணுவோம். அங்கே என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஒரு நிகழ்ச்சி எப்படின்னா, நான் வந்து சென்னையினுடைய வடக்கு கமிஷனராக இருக்கும்போது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டி ஆளை வந்து கைது பண்ணியிருக்காங்க. உடனே அப்போது அவர் அப்போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த காவல் நிலைய கமிஷனருடைய ஆஃபீஸ் முன்னாடி வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்தார். உடனே நிறைய கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் வர ஆரம்பித்தாங்க. இத்தனையும் நான் வந்து வடக்கு கமிஷனர் தான், எனக்கு இதில் சம்மந்தம் இல்லை. சரி. இருந்தாலும் நான் வந்து கமிஷனர் சொல்லி நான் அவர்கிட்ட நான் வந்து பேசுகிறேன், எக்ஸிஎம்கிட்ட நான் பேசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன். ஏன் இந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டார். இல்லை சார், அது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க கேட்டார். அவரை விட்டுலாம், நீங்கள் போயிடுங்க அப்படின்னு. ஏன்னா வர கூட்டம் அதிகமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. சரின்னு சொல்லி அவர் எந்திரிச்சு ஒரு பேட்டியும் கொடுத்துட்டு போயிட்டார். நல்ல அதிகாரிகள் சொல்வதால் நான் வந்து உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் போயிட்டார். ஆனால் இவங்க அந்த ஆளை விடலை. அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இது ஒரு அதுக்கு பிறகு உலக தமிழ் மாநாடு நடக்கும்போது அவர் தான் அதை முக்கியமாக நடத்திட்டு இருந்தார். அப்போது நான் தான் கமிஷனர் கோயம்புத்தூருடைய. அடிக்கடி மீட்டிங் நம்ம சந்திப்போம். ஸோ ஒரு முதலமைச்சர்னா அந்த காவல்துறை தலைவர் மட்டும்தான் நேரடியான தொடர்பில் இருக்க முடியும். மற்றவங்க இது போன்ற வெளியே இருந்து அவங்கள பார்க்க முடியும். முன்னாள் முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது 2001லிருந்து 2006 வரைக்கும், அந்த பீரியடில் 2001லேருந்து 2005 வரைக்கும் நான் வந்து வடக்கு கமிஷனர். ஸோ எல்லா நாளும் நான் தான் மேடத்தை ரிசீவ் பண்ணுவேன் செக்ரட்டரியேட்டில். தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு காவல்துறையினுடைய அமைச்சரே அவர் தான். அப்படிங்கிற போது அவரிடத்தில் அவர் சிறந்த நல்ல பண்புகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று என்னென்னா, அவர்கிட்ட நம்ம காவல்துறை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையுமே வெளிப்படையாக பேசலாம். அதுக்கான நேரம் ஒதுக்கி கொடுப்பாரு. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஹி வில் கம் டு த ஆஃபீஸ். அலுவலகத்துக்கு இங்கே சென்னையில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அலுவலகத்துக்கு வந்துடுவார். அடுத்தது நமக்கு போதுமான மரியாதை கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம துறைக்கு வந்து ஏதாவது நிரந்தரமான தீர்வுகள் காண வேண்டும் அப்படிங்கிறதுல
அவர் கொஞ்சம் குறிப்பாக இருப்பார். காவலர்களுக்கு வந்து இது வரைக்கும் லீவே கிடையாது. வாரத்துக்கு 7 நாள் ஒரு நாள் கூட லீவு கிடையாது ம், அப்படிங்கிறது ம், ம். அவருக்கு காதுக்கு போயிருக்கு. ஸோ அதை வந்து சட்ட திருத்தம் செஞ்சால் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு 6 நாள் வேலை பார்க்கணும், ஒரு நாள் லீவு. ம், ஆக்சுவலாக அதான் சட்டம். ம், ஆனால் அந்த 7வது நாள் என்ன பண்ணுவாங்க, லீவ் எடுக்க மாட்டாங்க. ம், ஏன்னா லீவ் எடுக்காமல் இருந்தால் அவங்களுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும். ம், இது ஒரு காவல். இன்னொன்று, அந்த பைசாக்கு மட்டும் இல்லை, ம். அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வரும். ஆமா. ஆள் குறவு தானே. ம், ஸோ அன்னைக்கு வேலை பார்த்து தானே ஆகும். இப்போ எல்லாருமே ஒரு நாள் சண்டைக்கு போக முடியாது. இருக்கிறதே கம்மியான ஸ்ட்ரென்த்து. ஸோ திருவிழா வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வரும், விஐபி விசிட் வரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக காவல் நிலையத்தில் காவலர்களுக்கு எந்த நாளுமே லீவு கிடையாதுங்கிற சூழ்நிலை. ஸோ அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஒரு காவலருக்கு மற்ற அரசாங்க ஊழியர்களை மாதிரி 5 நாள் தான் வேலை. ம். 5 days ஒர்க். ஓகே. 6th டே ம், அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த அடிஷ்னல் சம்பளம் கிடைக்கும். ம். இடிஆர்னு சொல்லுவோம். இடிஆர் ஓகே. அதுவும் கிடைச்சாச்சு. ம். 7th டே அவங்களுக்கு ரெஸ்ட், கம்பல்சரி ரெஸ்ட் கம்பல்சரி. அப்படின்னு சட்டத்தை திருத்துறோம். ஓகே. 5 நாள் தான். ம், இந்த 5 நாள் தான் வேலைங்கிறது இன்னைக்கு இந்த 1,00,000 காவலர் கூட தெரிஞ்சிருக்காது. ம். ஆனால் ஒரு நாள் லீவ் கிடைக்குன்னு தெரியுமே தவிர, அதான் எங்களுக்கே வீக்லி ஒரு ஆஃப் தான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கல. இருக்கோம். இப்போ ஆமா சார். மற்ற அரசு ஊழியர்களை மாதிரி காவலர்களுக்கும் வாரத்தில் 5 நாட்கள் தான். ஆனால் பணி நிமித்தம் காரணமாக பணி ஆட்கள் குறைவாக இருக்கிறனால, பணியும் நிறைய இருக்கிறனால 6வது நாள் வேலை பார்க்கலாம். ம். பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு ஈட்டியாக கிடைக்கும். 7வது நாள் இந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக அவங்களுக்கு ஆஃப். இப்போ நிறைய இடத்துல கொடுக்குறாங்க ம், முடிஞ்ச வரைக்கும். ஆனால் தீபாவளி ம். இல்லை விநாயகர் சதுர்த்தி அதெல்லாம். இல்லை நியூ இயர் இந்த மாதிரி நேரத்தில் யாருக்கும், இல்லை பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் விசிட் இந்த மாதிரி ம், கொடுக்க ம். மாட்டாங்க. அப்ப கிடையாது. தமிழ்நாடு காவல்துறை என்பது முதல்ல ஏற்படுத்தப்பட்ட காவல்துறை. இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டேட்டில் நம்மளும் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஸ்டேட். இங்கே 8 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது என்ன தெரியுமா? பாரத் ரத்னா. ம், ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவர்கள். தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருது இந்தியாவில் கிடைக்கிறது பாரத் ரத்னானா, ஒரு காவல்துறைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருது என்னன்னா ஜனாதிபதி கொடி. ம். ஜனாதிபதியினுடைய கொடி அப்படிங்கிறது பிரசிடென்ட்ஸ் கலர். இது வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்த 75 வருஷமா கிடைக்காம இருக்குங்க. என்ன காரணம் சார்? முதல்ல வந்து யூபி கொடுத்தாங்க, பெரிய ஸ்டேட். அங்கே தான் எல்லா பிரைம் மினிஸ்டர்லாம் வந்திருக்காங்க. ம், மகாராஷ்டிரா ம், வாங்கியிருக்காங்க, ம், டெல்லி வாங்கியிருக்காங்க, ம். இன்னும் சின்ன சின்ன ஸ்டேட்லாம் கூட வாங்கிட்டாங்க. சவுத் இந்தியாவில் ஒரு ஸ்டேட் வாங்கல. வாங்க. ஸோ முதலமைச்சர் அவங்கள்ட்ட இதை பற்றி சொல்லி, சார் நம்ம விடக்கூடாது, வாங்கணும் அப்படி அதுக்கான முயற்சி எடுத்து, எங்களோட சேர்ந்து அவரும் அந்த முயற்சி எடுத்து, வைஸ் பிரசிடென்ட் ம், வெங்கையா நாயுடு, ஏன்னா பிரசிடென்ட் வந்து மிலிட்டரிக்கு தான் போவார், இந்திய ராணுவத்துக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க, ம். அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு முட்டுக்கட்டை நீங்கள் சொன்னீங்கல்ல, ம், ஏன் ம். நமக்கு கிடைக்கல அப்படின்னு. ஆமா, ஆமா. பல்வேறு காலகட்டத்தில் போலீஸ் அதிகாரிகள் முயற்சி எடுத்திருக்காங்க. சரி. ஆமாம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பெரிய பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. அதுக்குள்ள உத்தரவு வாங்கிட்டாங்க. ஆனால் நமக்கு மெடல் கிடைக்கல இன்னும். புரியுது. அப்போ வந்து திரு வெங்கையா நாயுடு அவர்கள் அவருடைய பர்த்டே சிஎம் வந்து விஷ் பண்ண போனார். சார் இந்த மாதிரி விஷயம் இருக்குது, நீங்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை வச்சு கொடுக்குறது ஏற்பாடு பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதை சின்சியராக பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணார், நீங்கள் போய் சாயங்காலம் பாருங்கள், ஸோ அவரை இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணி பிரம்மாண்டமாக நடத்தும். இது ஒரு காவல்துறைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அதே மாதிரி தீவிரவாத தடுப்பு அப்படிங்கிறது எல்லா மாநிலத்திலும் ஒரு பெரிய செட்டப் வச்சுருக்காங்க. ஆன்டி டெரர் ஸ்குவாட், ATS. ஆமா. ம், இப்போ கோயம்புத்தூரில் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் வெடிகுண்டு வெடிச்சு. ஆமா, ஆமா. அந்த அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து வெடிகுண்டு வெடிச்சது அப்படின்னு சொன்னாக்கா பெரிய பரபரப்பு ஏற்படும். ஆனால் அதில் சிலிண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ம், ம், ம். சிலிண்டர் வெடிச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிரச்சனை இது இல்லாமல் பண்ணிவிட்டு எல்லா குற்றவாளிகளையும் 2 டேஸுக்குள்ளே கைது பண்ணோம். அந்த மீதி இருந்த வெடிகுண்டு கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோ ம், உடனே ரெக்கவர் பண்ணோம். எந்த வித இஷ்யூ இல்லாமல் ம். அந்த வழக்கை நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஆமா. ஆனால் மீண்டும் தமிழ்நாட்டில் இது போன்ற நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. அப்புறம் சர்வதேச தீவிரவாதம் இருக்கு இல்லைங்க, அதுக்காக ஆமா. ஒரு பெரிய ஒரு செட்டப் அமைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள், காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், ம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, இவங்க தான் ரொம்ப லீடிங் இதில். அவங்கள ஸ்டடி பண்ணணும் சார், நான் போய் அங்கெல்லாம் படிக்கணும் அப்படி சொன்னப்போ நீங்கள் போயிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கும் இப்போ ஒரு புதிய அமைப்பு ஏற்படுத்தி உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த எல்லா வகையிலையும் அவருடைய ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒத்துழைப்பு ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ மேடம் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆமாம், நம்ம நேரடியான அவங்கள்ட்ட ஒரு துறை தலைவருங்கிற முறையில் ம், நம்ம எந்த விதமான இதுவும் இல்லை. இந்த 5 ஆண்டு காலங்களில் சுமார் 4.5 ஆண்டு காலம் நான் வந்து வடக்கு சென்னையினுடைய ஜாயின்ட் கமிஷனராக இருந்த பீரியட். ஒரு முறை எனக்கு வந்து அமெரிக்கா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ தான் மேடத்தை போய், மேடம் தான் இந்த மாதிரி அமெரிக்கா போகிறேன், ம். 2 மாதம் இங்கே இருக்க மாட்டேன் சரி. அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புனேன். சரி, கிளம்பி டெல்லியில் போனால் அங்கே அந்த ட்ரைனிங் கேன்சல் பண்ணிட்டாங்க.
சரி. ஓகே. ஓகே. நான் அடுத்த நாள் வந்து மறுபடியும் காலைல வந்து மேடத்தை சல்யூட் பண்ணேன். ஓகே. ஏன்னா நீங்கள் அமெரிக்கா போனீங்க ஏன் ம். போகலையான்னு கேட்டாங்க. ம். இல்லை மேடம் நான் போகல, ம். இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன, நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன் ஓ! ஓகே. அப்படின்னு சொன்னாங்க. ஆ. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு. அந்த டைமில் வந்து வைகோ ம். அவர்கள் வந்து ஒரு பெரிய பாத யாத்திரை நடத்தினார், ம். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும். ஒரு அது என்ன பண்ணிட்டாங்க, சென்னைக்குள்ளே வர்றதுக்கு அவருக்கு அனுமதி இல்லை. ம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், ராத்திரி சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் படுத்து கிடந்துட்டு தூங்குற மாதிரி படுத்துட்டு ஆ. 12 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க எல்லாரும். சரி. ஸோ சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. ஆ. என்னுடைய லிமிட் எல்லாம் நார்த் மெட்ராஸ் தான் ஆமா. ஆ. ஆச்சுங்களா. ம். மாவட்டங்களை தாண்டி சென்னை சிட்டிக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. ம். பெரிய எண்ணிக்கையில் 2000 3000 பேர் தாண்டிட்டாரு. அப்படி செந்தாம் வந்துட்டாரு. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன். ம். மணி 1:30 2 மணி இருக்கும். சரி. சார் இந்த மாதிரி திரு வைகோ அவர்கள் வந்துட்டு இருக்காரு, சரி. கோட்டைக்கு போக போகிறாரு, ஓகே. எல்லாம் பரவாயில்ல. ராத்திரி ஆ. ஆ. நான் உடனே வீட்டிலேருந்து ஓடி வந்தேன். கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வச்சேன். நான் அவரை நேப்பியர் பிரிட்ஜ் ஆண்ட அப்படி மறைச்சேன். ஓகே. மடக்கிட்டீங்க. மறைக்கிட்டோம். ஆ. எல்லாரும் ஆச்சு போச்சுன்னு ஒரே பண்ணாங்க. இந்த மாதிரி இல்லை நாங்கள் போய் தான் ஆகணும்னு சொன்னேன். இல்லை நீங்கள் போகலாம் முடியாது சார் ஆ. அப்படின்னு. இல்லை நாங்கள் போய் தான் ஆகணும்னு சொன்னேன். ஐ வில் அரெஸ்ட் யூ அப்படின்னு. ம். இஃப் யூ அரெஸ்ட் மீ ஐ வில் ரெசிஸ்ட் யூ. ஆ. இஃப் யூ ரெசிஸ்ட் ஐ வில் யூஸ் ஃபார்ஸ் மிஸ்டர் வைகோ அப்படின்னு நான். எனக்கு ஒரு வாக்குவாதம். உடனே பெரிய இஷ்யூ பண்ணார். பிறகு விடலாம், ஓகே. அவரை விடாமல் அங்கேயே கைது பண்ணி அவர் காவல் நிலையத்துக்கு கொண்டு போனேன். ம். எனவே இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே கோட்டை விட்டாங்க. ம். இந்த ம். மாவட்டத்தில் இருந்து விட்டாங்க, சவுத்தில் ம். விட்டாங்க, ம். சென்ட்ரலில் விட்டாங்க. ம். நான் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணேன். ம். அதுவும் உங்க லிமிட்ல இல்லாத ஒரு விஷயம் ஆமா. வந்து ஸ்டாப் ஸோ அப்போ பண்ணிருக்கீங்க. மேடம் ஜெயலலிதா தான் சீஃப் மினிஸ்டர். ம். அவங்களுக்கு அதில் வந்து நம்ம மேலே ஒரு மரியாதை உண்டு. ம். ஆனால் அன்னைக்கே கமிஷனர் மாற்றிட்டாங்க. ஓகே. அந்த விஷயமும் நடந்தது.